பிரச்சனை அப்படின்றதுக்கு இந்த 2025 ஒரு தீர்வா மாறுமா, இல்ல இதை வளர்த்து விடுமா? வீடு இருக்குது, கார் இருக்குங்கிற மாதிரி கடன் இருக்குது. அப்படி கூட சொல்ல முடியாது. எனக்கு ஒய்ஃப் இருக்குது, குழந்தை இருக்குங்கிற மாதிரி இஎம்ஐ இருக்குது, லோன்ஸ் இருக்குங்கிற ஒரு கான்செப்ட்ஸில் தான் போயிட்டுருக்கு. இந்த வருஷம் கடன் அடையும். ஏன்னா 6ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் மறைஞ்சிட்டாரு. அதே மாதிரி சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றி நிறையா ஜோக்ஸ் எல்லாம் கூட வருது. இப்படி தான் சொல்லி லோன் வாங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சிரிக்க மட்டும் செய்கிறோம். பட் இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் கூட தான். அந்த மாதிரியான இடங்களில் தயவு செஞ்சு லோன்ஸுக்கு போகாதீங்க. இது என்னுடைய கைண்ட் அட்வைஸ். என்ன ரீசன் அப்படின்னா 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது அது ஒரு மறைமுக யோகம் தான். அப்போ என்ன பண்ணுவார்னா கடன்களை அடைக்க வைப்பார். பட் எங்கேயாவது போய் நீங்கள் மாட்டுறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு வணிக நிறுவனத்தில் போய் நான் கடன் வாங்கி மாட்டுறேன் அப்படிங்கிறப்போ அதிக வட்டி வாங்குறது, வீட்டுக்கு வந்து கத்துறது, பைக்கை தூக்குவேன், காரை தூக்குவேன், இந்த மாதிரி கந்து வட்டிக்காரன், கார்ப்பரேட் கந்து வட்டிக்காரங்கிட்ட போய் கடன் வாங்காதீங்க. பேங்க்கில் வாங்குங்க, கோல்டு வச்சு லோன் வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லாமே ரொட்டேஷனில் தான் போயிட்டுருக்கு. கடனே வாங்காதீங்கன்னு சொன்னோம்னா அது யாருக்கும் ஒத்து வராது. இந்த மாதிரியான கார்ப்பரேட்ஸ்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கிட்டா இருக்கக்கூடிய கடன்களை வந்து அடைச்சிடலாம். ஏன்னா 8ல் போய் 6ஆம் அதிபதி இருக்கும்போது மறைமுகமாக சில கஷ்டங்களும் வரும். அது ஒரு மறைமுக யோகமும் தான், கஷ்டமும் தான். இந்த மாதிரி ஒரு வில்லங்கம் பிடிச்ச இடத்துல போய் மாட்டிட்டோம்னா அது கஷ்டமாக போயிடும். ஆல்ரெடி அங்கே வாங்கியிருக்கோன்னா அந்த கடனையும் அதோட வட்டியும் குறைக்கிறதுக்கான முகாந்திரம் இந்த வருஷம் எல்லா ராசிக்குமே அமையும். அதை பிடிச்சிக்கோங்க. கடன் தீரணும், என்னுடைய கடன் சுமைகள்லாம் குறையணும்னா குறிப்பாக சனிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் அந்த கடன் தொகையை திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வழிவகையை பண்ணும். பாத்ரூம் டாய்லெட்ஸை க்ளீனாக வச்சுக்கணும். கழிவறைகளை, குளியலறையை சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ அதை வைக்க வீட்டில் வந்து கடன் அப்படிங்கிறது வந்து தங்காமல் இருக்கும். அதேமாரி தூங்கி எந்திக்கிறோம், அந்த பெட்ஷீட் அப்படியே இருக்கும் சில வீட்டில். அந்த பெட்ஷீட்டை கொஞ்சம் உதறி வந்து நீட் பண்ணணும். நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்கன்னாலும் சரி, பாய் தலகாணியில் படுக்கிறீங்கன்னாலும் சரி, இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டாலே கடன் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும்.